ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான கோயில், அதாவது உலக புகழ் பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு சிதம்பரம் அப்படின்னு சொன்னாலே கூட ஒரு வார்த்தையும் சேர்ந்து வரும். அதுதான் ரகசியம். ஸோ அந்த சிதம்பர ரகசியம் அப்படின்னா என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க போலாம். எங்க கூடயே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா பயணம் பண்ணலாம் இந்த கோயில்ல. சரியா? இப்ப பாருங்க, நான் கோயில் உள்ள என்டர் ஆயிட்டு இருக்கேன். இது வந்து நான் தெற்கு வீதி வழியா போனேன். அப்ப ஏன்னா நான் இது சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு போகல. நான் அதனால தெற்கு வீதி வழியா போயிட்டு, இப்ப நான் போயிட்டுருக்கேன். உள்ள கோயில் உள்ள நடந்து போயிட்டுருக்கேன். அப்படியே இப்போ லெஃப்ட் சைட்ல இப்ப நான் எப்படி பார்க்குறேன்னா, லெஃப்ட் சைட்ல கட் பண்ணா மேல வீதி கோபுரம் தெரியும். மேல மேற்கு வாசல் கோபுரம் தெரியும். இதோ இதுதான் மேற்கு வாசல் கோபுரம். சரிங்களா? சரி, அப்படியே நான் இந்த கோயிலுடைய ஒரு சில வரலாறு சொல்றேன். சரிங்களா? இந்த கோயில் வந்து சிதம்பரம் அப்படின்றது வந்து ஆரம்பத்துல ரொம்ப ஆதி காலத்துல தில்லைவனம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கோயில். ஸோ இந்த கோயில் வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க, தஞ்சை பெரிய கோயில கட்டுனது வந்து ராஜராஜ சோழன். அதே மாரி கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கிற கோயில கட்டுனது வந்து ராஜேந்திர சோழன். ஸோ அப்ப சிதம்பரமும் வந்து அவங்க தான் கட்டியிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட சோழ மன்னர்களாலும் இந்த கோயில் கட்டப்படல. ஆதி காலத்துல முனிவர்கள் வந்து கும்பிட்டுருக்காங்க. சின்னதா ஒரு கோயில் மாரி உருவாக்கி, அது ஒரு சின்ன கோயில் உருவாக்கி அத வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்த ஒவ்வொரு மன்னர்களாலும் இது எல்லாரோட ஒத்துழைப்பாலும் சேர்ந்து கட்டப்பட்டது தான் இந்த கோயில். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு சோழ மன்னர்கள் தான். இந்த சோழ மன்னர்களுடைய அரச தெய்வமா இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்த எல்லா சோழ மன்னர்கள், குறிப்பா 1ஆம் பராந்தக சோழன். 1ஆம் பராந்தக சோழன் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன் அப்டின்னா, அவர் தான் சிதம்பரம் நடராஜர் கோயில்ல கருவறையின் மேல் உள்ள அந்த பொன் கூரை இருக்கும். அதுக்கு அந்த பொன் கூரை வேந்தவர் அவர்தான். சரிங்களா? ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த பொன்கூரை வந்து ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அதுல வந்து 21,600 தங்க தகடுகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது எத குறிக்கிறதுனா, மனிதன் வந்து ஒவ்வொரு ஒரு நாளும் சுவாசிக்கிற மூச்சு இழுத்து வெளியிடுற அந்த அத்தனை முறைகளையும் குறிக்குது. அத்தனை தடவையும் குறிக்குது. அதே மாரி அந்த பொன்கூரைய வந்து ஆரம்ப காலத்துல செட் பண்ணும்போது 72,000 ஆணிகள் பயன்படுத்தப்பட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து மனித உடல்ல இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகள பத்தி பேசுது. ஸோ இங்க என்னதான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு முன்னாடி பஞ்சபூத ஸ்தலங்கள் உங்களுக்கு தெரியும். நீர் காஞ்சிபுரம், நிலம் காஞ்சிபுரம், நீர் திருவானைக்காவல், ஆ வாயு வந்து காளஹஸ்தி, நெருப்பு திருவண்ணாமலை, ஆகாயம் வந்து சிதம்பரம். ஆகாய மார்க்கமா சிதம்பரம். அதாவது கடவுள் வந்து உருவமற்றவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து கட்டியிருக்காங்க. சரிங்களா? நீங்க இப்ப பார்க்க போறது வந்து தசாவதாரம் படத்துல அந்த கீழ வாசல் காட்டுவாங்கல்ல, அதே மாரி செட்ல அந்த படத்துல வரும்ல, அந்த கீழ கோபுரம் சூப்பரா இருக்கும். கோயில் உள்ள போனா. ரொம்ப எனக்கு பிடிச்ச கோயில். நான் வளர்ந்தது, படிச்சது எல்லாமே இங்க தான். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து, இது வந்து பூமியோட சென்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். நடராஜருடைய அந்த பாதங்கள் டான்ஸ் ஆடுற அந்த அ நடனம் ஆடுவார்ல, அவரோட பாதம் இருக்கிற இடம் பூமியோட மத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லங்க. அதெல்லாம் தகவல் சரியானது இல்ல. பட் இங்க என்ன சிதம்பர ரகசியம் அப்டின்னா, ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சொல்றேன். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது, இங்க வந்து இந்த கோயில் வந்து சோழ மன்னர்களுடைய அரச தெய்வமாக இங்க இருக்கிற நடராஜர் வந்து ஆரம்பத்துலேருந்து கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு மன்னர்கள், சோழ மன்னர்கள், அது வந்து 1ஆம் பராந்தக சோழனா இருக்கட்டும், ராஜராஜ சோழனா இருக்கட்டும், ராஜேந்திர சோழனா இருக்கட்டும், விஜயாலய சோழனா இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து குடுத்து, அவங்க வந்து சூப்பரா எல்லாத்தையும் கான்ட்ரிபியூட் பண்ணி கோயில வந்து கட்டி அமைச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து, இத முக்கியமா பார்க்க போனோம்னா, அ இந்த பஞ்சபூத ஸ்தலம் உங்களுக்கு சொன்னேன்ல, இது வந்து ஆகாய மார்க்கமான தலம் இது. ஸோ, அப்ப இந்த ஆகாய மார்க்கமான தலத்துல வந்து என்ன அப்படி சிதம்பர ரகசியம்? சிதம்பரம் அப்படின்னாலே அது என்ன ரகசியம்? அப்படின்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இத என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெறைய பேர் வந்து அது இதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்க அத்தை என்கிட்ட சொல்லுவாங்க அடிக்கடி. நான் சின்ன பிள்ளை 7த் படிக்கும்போதே என்கிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தரிசனம் தேர் பார்க்க போவோம். அப்ப சொல்லுவாங்க. "அது என்னத்த சிதம்பர ரகசியம்?" அப்படின்னு கேட்டேன்னா, அவங்க டீச்சர். இதே சிதம்பரத்துல அரசு நந்தனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில ஆ டீச்சரா ஒர்க் பண்ணவங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணவங்க. அவங்க தான் சொல்லுவாங்க. "ஒண்ணும் இல்லடா சிதம்பர ரகசியம்னா, சிதம்பர ரகசியம் என்னன்னா, கடவுள் வந்து உருவமாகவும், அருவமாகவும் வந்து காட்சியளிக்கிற ஒரு இடம் தான் சிதம்பரம்." அப்படிதான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து சிதம்பர ரகசியம். உருவம்னா, அந்த உருவம் இருக்கும். உருவம் அமைப்பு சிலையா நம்ம வழிபடுவோம். பட் நீங்க கோயில் கருவறைக்கு உள்ள போயிட்டு, அங்க தீபாராதன காட்டுவாங்கல்ல, வடக்கு பக்கமா நோக்கி பார்ப்பீங்கல்ல, அங்க போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், அங்க என்ன இருக்கும் அப்டின்னா, அந்த திரைய விலக்குன உடனே ஒரே ஒரு வில்வ மாலை மட்டும் தான் இருக்கும். அங்க எதுவும் செலலாம் இருக்காது. ஸோ அப்ப என்ன சொல்லுதுன்னா, கடவுள் வந்து உருவமற்றவர்.
அப்படின்னு சொல்றது குறிக்கிறது தான் இந்த சிதம்பர ரகசியம். வேற ஒண்ணும் இல்ல. அதாவது கடவுள் வந்து உருவமாகவும் அதாவது உருவமாகவும், இல்ல வந்து அருவமாகவும். அருவம்னா எந்த இமேஜும் இருக்காது. சிலையும் இருக்காது. வெறும் ஆகாய வழிய வழிபடுறது தான் இந்த சிதம்பர ரகசியம். வேற ஒண்ணுமே இல்ல. இதுதாங்க. ஸோ இது சூப்பரான கோயில். சிதம்பரம் பக்கம் வந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க. எங்க ஊர் சிதம்பரம் தான். அதே மாரி வந்து இங்க வந்து அன்னதானமும் இருக்கு. இப்ப நான் தெற்கு கோபுர வாயில் வழியா உள்ள போயிட்டு கோயில்லாம் பார்த்துருவீங்கன்னு நெனைக்கிறேன். நான் கிளம்புறேன். இது வந்து அன்னதான கூடம். இங்க வந்து எப்போ வந்தாலும் மதிய டைம்ல சாப்பிட்டுக்கலாம். அதே மாரி கீழ வீதியிலயும் ஒரு அன்னதான கூடம் இருக்கு. சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சிதம்பரம் பத்தி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரகசியம் என்னன்ட்டு? பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம மீண்டும் இன்னொரு வேற ஒரு ஈவென்ட்ல சந்திக்கலாம். ஓகேவா? பாய். டேக் கேர்.